ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபையினால் இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உங்களெல்லாம் காண செய்த கிருபைக்காக நன்றி. ஐயாவை காண செய்த கிருபைக்காகவும் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் அடையானுடைய அந்த ஒரு சாட்சியாய் இந்த இடத்துல எடுத்து சாட்சி சொல்ல ஆண்டவர் அழைத்து வந்த கிருபைக்காகவும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். உன் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் ஹல்லேலூயா. நாங்கள் இண்டோஸ், என் பேர் செல்லுமணி, நான் வெஸ்மங்கலத்தில் இருக்கேன். எங்கள் அப்பா சாராய வியாபாரி, கலக்கல் வியாபாரி, பயங்கரமான குடிக்காரர். எங்கள் அப்பா, அவருக்கு நான் மகனாக பிறந்திருக்கேன். நான் எப்படி இருப்பேன்றது பாருங்கள். நான் பயங்கரமான ஒரு குடிக்காரனாக சின்ன வயசுலேயே மாறிட்டேன். சின்ன வயசுலேயே குடிக்காரனாக மாறிட்டேன். ஐயா சொன்னார் பாருங்க, சிந்தாதிரிப்பேட்டையில் அதுக்கு முன்னாடி குடிகாரன், கெஞ்சா அடிக்கிறவன், ரவுடி எல்லாம். நானும் அதே தான். பயங்கரமான குடிப்பேன், பயங்கரமாக கெஞ்சா அடிப்பேன், பயங்கரமாக ப்ரௌன் சுகர் அந்த போதை. இங்கே என்னென்ன போதெல்லாம் இருக்குதோ அத்தனையும் நான் அடைஞ்சிட்ருக்கிறேன், செஞ்சுருக்கேன். போதை மாத்திரை, குடிமட்டம் இல்லை, கெஞ்சா, போதை மாத்திரை, எல்லா காரியங்களும் நான் செஞ்சிருக்கிறேன். என்னை குணப்படுத்த, எனக்கு விடுதலை கொடுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அரசாங்கமும் எனக்கு விடுதலை தரலை. ஏசு அப்பா தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. நான் இல்லைன்னா 40 வயசில் நான் இறந்து போயிருப்பேன். என் கையெல்லாம் இப்படி உதிரும். ஒரு கை பிடிச்சி ஒரு கை தூக்கி நான் காப்பி சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டா இப்படி தான் குடிப்பேன். அந்த அளவுக்கு நான் அந்த குடி பயத்துக்கு அடிமையாக இருந்து, கஞ்சா பழத்துக்கு அடிமையாக இருந்து தலைக்காணியில் வச்சுட்டு இருப்பேன். கஞ்சா பொட்டலாம் தலைக்காணியில் தான் இருக்கும். எழுந்து அதை அடித்தா தான் மனசு திருப்தி இருக்கு. இல்லைன்னா பைத்தக்காரனாக இருப்பேன். பைத்தாரனை விட நான் ஆகிட்டேன். ஒரு தெருவுக்கு ஓடினு, ஒரு தெருவுக்கு ஓடினு, சட்டம் இல்லாமல் இப்படியெல்லாம் நான் தெரிஞ்சேன். நான் இப்படியெல்லாம் தெரிஞ்சேன். என் ஃபஸ்ட்டு சம்பளத்தை எடுத்துன்னு போயிட்டு, நான் கவர்மெண்ட்டில் வேலை பண்ணேன். ஃபஸ்ட்டு சம்பளத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு விக்கிரக கோயிலை வச்சு கருப்பெல்லாம் கொளுத்தி எல்லாம் பண்ணேன். அந்த 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 சம்பளமே எங்கள் வீட்டுக்கு கொடுக்கவே இல்லை. எல்லாம் குடி, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடி. இப்படி தான் என்னுடைய பணமெல்லாம் காலி ஆயிடுச்சு. 99 வரலாம் நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். ஒரு 10 காசு பிரயோஜனம் கிடையாது. 15 காசு வட்டி, 20 காசு வட்டி, கடன் மேலே கடன், வீட்டில் சாப்பாடு கிடையாது. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சண்டை. எங்கள் மனைவி முதலாவது ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க தான் என்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் நிறைய நாள் சொல்லிகிட்டே இருந்தேன், இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன், இன்றைக்கி வரேன்ட்டு ஏமாற்றிட்டு இருந்தேன். பயங்கர சண்டை. அதுக்கப்புறம் அவங்க கூட்டுன்னு போயிட்ட பிறகு தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முழுவதும் ஒரு நாளை நான் பட்டினியாக இருந்ததே கிடையாது. ஓலை வீடாக இருந்தேன், மாடி வீடாக கட்டி கொடுத்தாரு. என்னுடைய லைஃப்பில் ஆண்டவரை எல்லாமே, யாரெல்லாம் என்னை பார்த்தா ரூட்டில் போனாலுமே திட்டுவாங்க. என்னை போகிறான் பாரு, படும்பாவி அசிசின்னு திட்டாங்க. என்னை ரோட்டில் பார்த்தாலும் திட்டாங்க. பாரு போகிறாங்க, யார் இந்த மாதிரி வார்த்தையில் சொல்லுவாங்க, யார் தாலியாக இருக்க போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கூட என்னை திட்டிருக்காங்க. என்னை பார்த்தாலே திட்டுவாங்க. நான் பல்லு விலகிறத வீட்டிலலாம் விலக மாட்டேன். ஏன்னா வீட்டில் எங்கள் அம்மா திட்டுவாங்க. காலையில் போகிற மாதிரி, குடிக்கிறதுக்கு போகிற மாதிரி என் ஒய்ஃப் திட்டுவாங்க. அதனால் ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அந்த டீ கடையில் செங்கல் வச்சு தட்டி அதில் தான் நான் பல்லெல்லாம் தேய்ப்பேன். அப்படியாப்பட்டவன் நான் ஒரு பாவியாக இருந்தேன். ஆண்டவர் நல்ல ஒரு மனுஷனாக மாட்டினார். ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் 1 வாரம் இருந்தேன். அந்த சுகம் கொடுக்கல. மறுபடியும் அதே தான் நான் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவர் இல்லைனா நான் இன்னைக்கு உங்கள் எதிர்க்க நின்று இருக்கவே மாட்டேன். என் பிள்ளைங்கள்லாம் ஆனாதே போயிருக்கு. எஸ், இந்த ஜீவன் கொடுத்து அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. சொந்த பந்தம் எல்லாம் சும்மா. இப்போ நல்லா இருக்கிற என்னை தேடிட்டு வராங்க. இப்போ நல்லா இருக்கணும். அப்போ என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கண்டுக்க மாட்டாங்க. ஒருத்தர் எங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஆண்டவர் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களுடைய குடும்பத்தில்
என்னையும் இந்த அடியானியம் ஒன்றுமே தெரியாத என்னையும் இந்த அடியானும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு இரக்கத்தின் நிறைவானவா, மன உருக்கத்தின் நல்லவா, இயேசு இரக்கத்தின் நிறைவானவா, மன உருக்கத்தின் நல்லவா, இதயத்தை பாரத்தை சுமந்தவர் இயேசு. இயேசு 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 இயேசு. அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, உன்னை இவ்வளோ சாட்சியெல்லாம் இருக்கிறது டைம் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அந்த சாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் இந்த சிரித்த முகங்களை காணும்படி செய்த என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் பேச அழைத்தவர் என் நண்பர். அவர் பார்ப்பதற்கு தான் ஆள் பயமாக இருக்கும். உள்ளம் இலக்கின உள்ளம், நல்ல மனிதர், தாழ்மையானவர். அவர் மனைவி பிள்ளைகளுக்கும் என் எதிரில் அமர்ந்திருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் என்னோடு வந்திருக்கும் லிவிங் ஸ்டோன், செல்வமணி நன்றாக ஒரு 5 நிமிடம்
சாட்சி சொன்னாலும் சிலரை அழ வைத்தார், பார்த்தேன் நான். உயிர் உள்ள சாட்சி. இன்னொரு நண்பரும் இருக்கிறார், லிவிங்ஸ்டோன். அவரும் ஒரு சாட்சி சொல்லுவார். அப்புறமா இன்னொரு நாள் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லுவார்கள், பக்கா குடிக்காரர்கள். ஆனால் கர்த்தரும் எங்களை ஊழியத்துக்காய் நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஒரே ஒரு பாடலை பாடி செய்து கொள்வார் விரும்புகிறேன். மேட்சார் அடைக்கலாம் குருவிக்கு ஒரு வீடு, ஆண்டவரே உந்தன் ஜெப வீடு. தகவிலாம் குருவிக்கு ஒரு வீடு, நீ தந்த கோவில்தான் அதன் கூடு. நீ தந்த கோவில்தான் அதன் கூடு. அடைக்கலாம் குருவிக்கு ஒரு வீடு, ஆண்டவரே குருவிக்கு ஒரு வீடு, நீ தந்த கோவிலா அதன் கோடு. நீ தந்த கோவிலா அதன் கோடு. தந்தையிடமின்றி நான் தவித்தேன், எங்கும் நிழலின்றி நான் துடித்தேன். தந்தையிடமின்றி நான் தவித்தேன், எங்கும் நிழலின்றி நான் துடித்தேன். கல்வாரி மலை மேல் ஓடி வந்தேன், கல்வாரி மலை மேல் ஓடி வந்தேன். சிலுவையின் நிழலால் என்னை மூடினீர், சிலுவையின் நிழலால் என்னை மூடினீர். குருவிக்கு ஒரு வீடு, ஆண்டவரே குருவிக்கு ஒரு வீடு, நீ தந்த கோவிலா அதன் கோடு. நீ தந்த கோவிலா அதன் கோடு. நல்ல சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லலாம், கைகளை தட்டி சொல்லாம சந்தோஷமாய் சொல்லலாம். ஒரு தாய்க்கு 3 பிள்ளைகள். தாய்க்கு பிறந்த நாள் வந்தது. மூத்த பிள்ளை 12 வயது உள்ளவன், அதுக்கு அடுத்தது 8 வயது உள்ளவன், அதுக்கு அடுத்தது 5 வயது உள்ளவன். இப்போது மூத்த பிள்ளை 12 வயது பிள்ளை தாய்க்கு ஒரு கேக்கு வாங்கிட்டு போகிறான். அந்த தாய் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அந்த எல்லை முடிவதற்குள்ளே 8வது பையன் விலை உயர்ந்த சாக்லேட் வாங்கி போய் கொடுத்தான். இப்போ மகிழ்ச்சியோடு சந்தோஷமும் கலந்து கொண்டது. இந்த 5 வயது பையன் பார்த்தான், அம்மாவுக்கு என்ன கொடுக்கணும் என்று எங்கேயும் அலைந்து பார்த்தான். ஒரு சேரை எடுத்தான், மடமடமன்னு எடுத்துன்னு போய் சமையல் அறையில் வைத்து அது மேலே ஏறி ஒரு பூ போன்ற ஒரு தாம்பளை தட்டை எடுத்தான். அம்மா அம்மா சீக்கிரம் வாமா வாமா வாமான்னு கூப்பிட்டான். உட்காரம்மா, சப்பளங்கள் போடுமா என்று சொல்லி அந்த தட்டை எடுத்து அம்மா மடியில் வைத்து அது மேலே அவன் அமர்ந்து கொண்டு சொன்னான், அம்மா என்னையும் உனக்கு கொடுக்குறம்மா. ஒரு அல்லேலூயா. காணிக்கை நல்லது தான், தசமபாகமும் நல்லது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்கள். கர்த்தர் இந்த காலை வேளையில் எதிர்பார்க்கிறார், சகோதரியே சகோதரனே, உன்னை எனக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறாயா? அன்றைக்கு தாவீது தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தான்.
அதனால தான் தாவீதை எப்படி அழைத்தார் என்றால், என் இருதயத்துக்கு ஏற்றவனே என்று அழைத்தார். எந்த நிலையிலும் அவன் சூழ்நிலைகளிலே பார்க்கும் பொழுது கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருந்தான். அதனால அவன் ஒரு காரியத்தை வாசிக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 56 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். இன்றைக்கு யார் யார் என்ன பயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ கர்த்தர் அறிவார். பயந்தாலும் பரவாயில்லைங்க, பயப்படாத மனிதன் இந்த உலகத்தில் ஒருவனும் கிடையாது. ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார்? பயப்படுகிற நாளிலே உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. அப்போ நமக்கும் பயங்கள் வரும். வியாதி நிமித்தம் பயம் வரும், கடன் நிமித்தம் பயம் வரும், சில பிரச்சனைகள் நிமித்தம் பயம் வரும். ஆனால் ஆண்டவரே, அந்த தாவீதை போல உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பயப்படும் நாள் என்பது தாவீது ஒரு நாளை தான் குறிப்பிட்டான். நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்பு தான் வந்தேன். மூச்சு விட கூட என்னால் முடியாமல் போனது. அது காரணம் புரியாமல் 1 மாதமாய் பயந்தேன். சிலரை பார்க்கும்போது வருடம் முழுவதும் பயந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் இயற்கையாகவே பயப்படுவார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் சூழ்நிலைகளினால் பயங்களும் பயந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலரை பாருங்க, சாத்தான் கொண்டு வருகிற பயத்தின் ஆவி நிமித்தம் பயந்து கொண்டிருப்பார்கள். எந்தவித பயங்களா இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், எல்லா பயத்தையும் நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே என்கின்ற வார்த்தை வேதத்திலே எத்தனை முறை வருகிறது என்பதை ஒரு பக்தன் ஆராய்ந்து பார்த்தானாம். அவன் பார்க்கும் பொழுது 366 முறை வருகிறதாய் கண்டுபிடித்ததாய் அவர் எழுதுகிறார். ஆனால் வருடத்திலே 365 நாட்கள். லீப் வருஷங்களிலே பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்கள். என் தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு நாளில கூட பயந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் 366 முறையும் பயப்படாத 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 என்று வருகிறதாய் நான் கண்டுபிடித்தேன் என்று அந்த தாசன் எழுதுகிறார். ஒரு அல்லேலூயா. ரொம்ப பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள். 365 முறையும் பயப்படாதே என்று சொல்கிறார் என்று பேசுகிறார்கள். 366 முறையும் வருகிறதா எழுதுகிறார்கள். ஆனால் நான் படிக்கவில்லை. ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். அதிலே காலையில் எழுந்ததும் அவருடைய சுத்த கிருபை. எழுந்ததும் பாருங்க, தூக்கத்தை விட்டு எழுந்துக்க மாட்டோம். ஏதோ ஒன்று யோசிப்போம். கரெக்டாக இல்லையா? எழுந்ததும் யாரும் எழுந்து நடந்து போனது கிடையாது. கண்ணை திறப்போம், விழித்து கொள்வோம், ஏதோ ஒன்று யோசிப்போம். இந்த நாள் எப்படி போக போகிறதான்ட்டு மேதில் இருக்கிறன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோமே, பணம் எப்படி, ஏதோ ஒரு காரியத்தை யோசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாது. நீ ஒவ்வொரு நாளும் நீ எழுந்திடும் போதெல்லாம் எதை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறாரோ ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே 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 என்று நாம் வாழ்கிற வரைக்கும் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறாருங்க. இதை ஒண்டி நான் நம்பியிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. பயம் என்பது நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். அது சகலமும் பயமுறுத்தி கொண்டு இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பயத்தை குறித்து என்னுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் பயத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் சிலர் பாருங்க, இருளை பார்த்தாலும் பயப்படுவார்கள். நல்ல வெளிச்சமாக இருக்கும்போது சகோதரியாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும், பிரதர் இங்கே நில்லுங்கன்னுவார். சகோதரி சொல்ல, சிஸ்டர் இங்கே இதோ வந்துடுறேன்ட்டு சொல்லிட்டு ஒரு காலவர் ஆயிடுச்சுன்னா வந்ததும் சொல்லும், என்ன சிஸ்டர் பயந்து போயிட்டேன் சிஸ்டர், நான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன், உண்டியாக இவ்வளோ நேரம் நின்று இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருளை பார்த்தா பயப்பட மாட்டார்களா? சிலருக்கு இருளை பார்த்தால் பயம், சிலருக்கு கல்லறை பார்த்தாலே பயம். இன்னும் சிலர் தாய்மர்களை கூட்டங்களெல்லாம் பார்த்துருக்கிறேன். 5 பேர் கூடியிருப்பார்கள், 10 பேரும் கூடியிருப்பார்கள், 20 பேரும் கூடியிருப்பார்கள். இவர்கள் கூடி ஜபிக்கும் பொழுது பாருங்க, நல்லா ஆராதனை செய்து கொண்டிருப்பார்கள், அபிஷேகத்தில் நிரம்பி கொண்டிருப்பார்கள். இப்போ சிவத்திலேருந்து ஒரு பல்லு நடுவில் விழும். ஒரு சகோதரி கண்ணை திறந்து பார்த்துரு, என்னடா சத்தம்னு, ஐயோயோன்னும். இப்போ எல்லாமே பயப்பட ஆரம்பிக்கும். ஒரு அல்லேலூயா. அப்போ பள்ளியை பார்த்தா கூட பயம்.
எங்கள் அண்ணி இருக்குது திருவண்ணாமலையில், ஒரு நாளைக்கு 10 பல்லி அடிக்கும். அப்போ தேலை பார்த்தாலும் பயம், பாம்பை பார்த்தாலும் பயம், பாம்பை பார்த்தாலும் பயம் என்பதற்கு அது நியாயம் இருக்கிறது. படையே நடங்கும். அப்போ பாருங்க, சாவு ஊர்வலம் போகும், வீதியிலேருந்து பார்ப்பான், மாடியிலேருந்து பார்ப்பான், பார்க்கும்போது உள்ள பயம் நிறைந்து போய்விடும். இன்னும் சிலர் பாருங்க, தந்தின்னு சொன்னால் போதும் அவன் உள்ளமே கலங்கி போய்விடும். ஐயோ மாமா ஹாஸ்பிட்டல் யாராவது போயிட்டு இருப்பாரா, சித்தி இருக்குதா போயிட்டு இருக்கோமா, ஏதோ ஒரு பயம் வரும். அப்போ அந்த பயத்தின் காரியம் பாருங்க, சரீரம் முழுதும் தளர்ந்து போய்விடும். ஒரு இரவில் திருடன் வீட்டுக்குள்ளே வருகிறான். அவர்கள் என்ன செய்வார்கள்? தெளிந்த புத்தியோடு என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு புரியாது. அவங்க என்ன கூட்டமாக போடுவாங்க, திருடன் வந்திருக்கிறான், நம்ம என்ன செய்யலாம், இன்னும் கூட்டத்தை போடுவாங்க. முடியாது. இனம் புரியாத பயமும் நாடின் நரம்புகளுக்குள்ளே பாய்ந்து சென்று கொண்டிருக்கும். திருடன் வந்திருக்கிறானே, அவன் கையில் கத்தி இருக்குமா, குத்திடுவானா, அறுத்துடுவானா, கீறிடுவானா என்கின்ற பயத்தில் என்ன செய்யும்? அப்பா திருடன், அம்மா திருடன், அண்ணன் திருடன் கத்தும். ஆனால் இது சத்தமாக கத்துவது போல் தான் இருக்கும், சத்தமே இருக்காது. காரணம் பயத்தின் நிமித்தம் சத்தம் வெளியே வராது. ஒரு அல்லேலூயா. ஒரு நாள் ரோட்டில் சினிமா ஷூட்டிங் எடுத்து கொண்டிருந்தார்கள். அது திருடன் போலி துப்பாக்கியாக சுடுவதை போலவும், திருடன் போலீஸ் விரட்டி கொண்டு வருவதை போலவும் ஒரு காட்சி எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக தான் ஒருவன் கார் ஓட்டி கொண்டு வந்தான். வரும்போது இதை பார்த்தான், இது நிஜமல்ல, உண்மை என்று அறிந்து கொண்டு அவனும் வேக வேகமாக ஓட்டினான். 5-6 பேர் மேலே ஏற்றி விட்டான். ஒரு அல்லேலூயா. காரணம் என்ன? காயப்பட்டது பயத்தின் நிமித்தம். எல்லா பக்கமும் பயங்களும் வேதனைகளும் கவலைகளும் கலக்கங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்திலே அருகிலே வந்து, மகனே மகனே பயப்படாதே என்று சொல்லி நம்மை ஆற்றி தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. அவர் அன்பை காட்டி நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். முதல் முறை பார்க்கும்போது எத்தனை முறை பயப்படாதே என்று வந்ததை நாம் பார்த்தோம். முதலிலே பயப்படாதே என்று எப்பொழுது சொன்னார்? யாராவது இருந்தால் முதல்ல வாசிங்க. பயப்படாதே என்கின்ற வார்த்தை முதல் எங்கே வந்தது? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எல்லாம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்குள்ளே வருகிறார். அப்போ தாயும் பிள்ளையும் பேசி கொண்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் வந்து தான் அந்த அம்மா சூத்திரையா, வாங்க வாங்க உட்காருங்க, என் பிள்ளைகளில் பேசுங்கிறங்கன்ட்டு சொல்லிவிட்டு நான் காப்பி போட்டு கொண்டு வரேன்னு சமையல் அறைக்கு போயிட்டாங்க. இப்போ பாஸ்டர் பிள்ளையை பார்த்தார். என்னம்மா படிக்கிறியான்னு கேட்டார். படிக்கிறேன்னாரு. சண்டே கிளாஸுக்கெல்லாம் போகிறியான்னு கேட்டார். போகிறேன் பாஸ்டர்னாரு. பைபிளில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டார். அது கொஞ்சம் கூட தயங்கலைங்க. பாஸ்டர், எங்கள் அம்மா பைபிளில் எங்கள் அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை போட்டா இருக்குது, எங்கள் அம்மா நகை வச்ச ரசீது இருக்குது, நான் பிறந்தனே அந்த முடி இருக்குதுன்னு என்ன சொல்லிக்கினா வந்தது. ஒரு அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுங்கிறப்பன்னு நினைக்கிறேன். வேதத்தை ஆராய்ந்து அறிய வேண்டும். யோவான் எழுதுகிறார், படிக்க வேண்டாம். 5:39 பார்க்கும்போது வேதத்தை ஆராய்ந்து அறியணும். அதுதான் நமக்கு நித்திய வழியை காட்டுகிறது. அதுதான் என்னை குறித்து சாட்சியம் சொல்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 15 ஆதியாகமம் 1 வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை ஆற்றி தேற்றுகிறார். இப்ப சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே. இதாங்க முதல்ல, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஒரு அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதே வார்த்தை தான் உங்களுக்கு சொல்றாரு. இப்போ மகளே பயப்படாது.
மகனே பயப்படாதே, எதை குறித்தும் பயப்படாதே. இன்றைக்கு பலவிதமான பயங்களும் உண்டு. அதுகளை மேற்கொள்கிற வழிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யாரை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார் என்று பார்த்தால், தனிமையானவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. இந்த தனிமையான உணர்வுகள் ரொம்ப வேதனைப்படுத்தும். சிலர் திருமணமாக இருப்பார்கள், சில நாட்களிலே பிரிந்திருக்கலாம், பல நாளும் பிரிந்திருக்கலாம். அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், சகோதரி நீ பயப்படாதே, சகோதரனே நீ பயப்படாதே. பிரிந்ததற்காக சொல்லவில்லை, நான் இணைத்ததை மனிதன் பிரித்தான், மீண்டும் நான் இணைப்பேன், உங்களை வாழ வைப்பேன், பயப்படாதே. கணவனை இழந்திருக்கலாம், தனிமையாக வாழலாம். மனைவி இழந்திருக்கலாம், கணவன் தனிமையாக இருக்கலாம், வாழலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருப்பேன். தாய் இருந்து, தகப்பன் இருந்து, சகோதரி இருந்து, சகோதரன் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் சிலரை பார்த்தா திருமணம் ஆகாமலே வாழ்ந்து கொண்டு தனிமையாக இருப்பார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீயும் பயப்படாதே. இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், ஏசாயா எழுதுகிறார் 41:10 அதிகாரத்தை சீக்கிரம் வேக வேகமாக வாசிப்போம். ஒரு அல்லேலூயா. எப்படிப்பட்ட தனிமையாய் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து தனியாய் வாழ்ந்தாலும், கணவனை இழந்து மனைவியை இழந்து தனியாய் வாழ்ந்தாலும், தாய் தகப்பன் இருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும், திருமணமே ஆகாமல் தனிமையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். தாவீது எழுதுகிறான். தெரியும் இந்த தாய் தகப்பனெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை படிக்க வேண்டாம். சங்கீதம் 27:10 அதிகாரம் பார்க்கும்போது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். அந்த தாயை போல, தகப்பனை போல, சகோதரி போல, சகோதரன் போல நான் மனிதன் அல்ல, நான் உன் தேவன். நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இவர்களுக்கு. ஏனென்றால் அந்த தனிமை பாருங்க, பலவீனப்படுத்தும், வேதனைப்படுத்தும், நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய்விடும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பலப்படுத்துவேன். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் அல்லவா, பலன் இல்லாதவருக்கு பலன் கொடுக்கிற தேவன் அல்லவா நம் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ ஏன் அங்கே இங்கே சகாயம், நன்மை, உதவி வரமா என்று எதிர்பார்த்து நீ தனிமையாய் வாழாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன். ஒரு அல்லேலூயா. எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்லுவார், 4:14 படிக்க வேண்டாம். இன்றைக்கு நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொருத்திலிருந்து அவர்களுக்கு எழும்போம். ஒரு அல்லேலூயா. நீ பயப்படாத, நீ நம்பியிருப்பாய், சகாயம் கிடைக்குமா, உதவி கிடைக்குமா, தனிமையாக நீ இருக்கிறாயே, கவலைப்படாதே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு தயவு செய்ய, உதவி செய்ய, சகாயம் செய்ய இருக்கிறார் என்பதை பயப்படாதே. ஒரு அல்லேலூயா. தடுமாற்றம் வரும், விழுகிற சூழ்நிலைகள் வரும், தள்ளாடுகிற நிலைகள் வரும், விழுந்து போகிற காரியங்கள் ஏற்படும். ஆண்டவர் சொல்றார், என் வலதில் நீதியின் கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்கிறார். ஒரு அல்லேலூயா. தனிமை பாருங்க, திருமணமாகி பிரிந்து போய் கூட தனிமையாக இருந்து விடலாம், கணவனை இருந்து மனைவி இருந்து கூட தனிமையாக வாழ்ந்து விடலாம், திருமணம் ஆகாமல் கூட வாழ்ந்து விடலாம், தாய் தகப்பன் தனிமைப்படுத்துவது கூட வாழ்ந்து விடலாம். கிறிஸ்து இல்லாத தனிமையான வாழ்க்கை நம்மை ஒவ்வொரு நாளும் பயமுறுத்தி கொண்டு இருக்குங்க. ஒரு அல்லேலூயா. தனிமை என்பது வேதனையானது, தனிமை என்பது உள்ளத்தை பிடியக்கூடியது. தனிமையானவர்களை பாருங்கள், சாத்தான் தாக்கி கொண்டே இருப்பான். சகோதரி ஒரு நாளும் நீ தனிமையாக இருக்க வேண்டாம். ஆதியாகமம் 2:18 சொல்லுகிறது, படிக்க வேண்டாம். தனிமையாக இருப்பது நல்லதல்ல. நாம் கேட்கணும், ஆண்டவரே நான் கர்த்தரோடு இருப்பேன், அவர் பிரசன்னம் என்னோடு இருக்க வேண்டும், கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும்,
தூதர்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. தனிமை என்பது வேற, தனிமை உணர்வு என்பது வேற. பல வேளைகளிலே பார்க்கும் பொழுது தனிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் தனிமை உணர்வோடு ஒரு நாளும் இருக்கக்கூடாதுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற விசுவாசம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சில குடும்பங்களிலே பார்க்கும்போது தனிமை பாருங்க, அவனுடைய தனிமை உணர்வு வாட்டி வதைத்து கொண்டிருக்கும். இன்னும் சில குடும்பங்களிலே பார்க்கும்போது தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பார்கள். ஏராளமான ஜனங்கள் இருந்தும் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் அன்பாய் பழகாமல் வேறுபடுத்தி தனிமைப்படுத்தி பிரித்து வைத்திருப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் என் இடத்துல வந்து சொல்வது உண்டு, ஐயா எவ்வளோ பணம் இருந்து என்னையா பிரயோஜனம், என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் என்னை நேசிப்பதே கிடையாதையா, அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் அன்புக்காய் ஏங்கி தனிமரமாய் நின்று கொண்டு இருக்கிறனே, அந்த அன்பு ஆதரவு காட்ட யாரும் இல்லையே, வேந்தரும் படகுகளும் உண்டு. ஒரு அல்லேலூயா. அன்றைக்கு யாக்கோபு தனியாய் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது இரவு வந்தது. அவன் புலம்பினான், இப்படித்தான் புலம்பினான், யார் எனக்கு துணை, யார் என்னை ஆற்றுவார், யார் என்னை தேற்றுவார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு துணையாக இருப்பார் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே நடந்து கொண்டு போனான். அன்று இரவுதான் பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் கண்டான். ஒரு அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? மகனே நீ பயப்படாதே, தேவ தூதர்கள் உனக்கு பாதுகாவலாய் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறேன் என்பது தாங்க அதனுடைய அர்த்தம். யாக்கோபு பிரயாணம் போகும் பொழுதெல்லாம் பல முறை தேவ தூதர்களை சந்தித்ததாய் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அவன் பயம் நீங்கினது, அவன் மகிழ்ச்சியாய் சென்றான். அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனிமையான நேரங்கள் வந்தது. அந்த தனிமையான நேரங்கள் எல்லாம் என்ன அவர் செய்தார் என்று பார்த்தால், மார்க் எழுதுகிறார், படிக்க வேண்டாம், 1:35 பார்க்கும்போது, அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திலே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா எழுதுகிறார் 6:12 பார்க்கும் பொழுது, ஜெபம் பண்ணும்படிக்கு மலை மேல் ஏறி முழுதும் அங்கே ஜெபித்து கொண்டிருந்ததாய் சொல்லப்படுகிறது. அதே மார்க் 5:16 பார்க்கும்போது, அவரோ வனாந்தரத்திலே தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா. அவர் பாருங்க, அவர் தனிமை உணர்வு மாட்டினது கிடையாது. அதுக்கு காரணம் இருக்கிறது. அவர் எழுதுகிறார், யோவான் எழுதுகிறார் 8:29 பார்க்கும் பொழுது, பிதாவுக்கு பிரியமானவைகள் எல்லாம் எப்பொழுதும் நான் செய்கிறபடியினால் பிதா என்னை தனியாக இருக்க விடவில்லை என்று சாட்சி கூறுகிறார். ஒரு அல்லேலூயா. அந்த தனிமை மட்டும் நம்ம விடக்கூடாது. தனிமை என்பது பாருங்கள், வாலிப பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பேர் கெட்டு போவதுக்கு செல்லு தான் காரணம். தனிமையாக தான் இருப்பார்கள், செல்லை பார்த்து கொண்டிருப்பார்கள், பாடல்கள் கிறிஸ்துவ பாடல்கள் தான் கேட்பார்கள், இன்னும் ஆவிக்குரிய செய்தியை கேட்பதற்காக அதையும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். வேறு யாராவது செய்தி கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் செல் அப்படி தள்ளும் போது தான் ஒரு ஆபாசமான ஒரு காட்சி வரும். அந்த தனிமையை சாத்தான் தாக்குவான். அப்போ என்னன்னு அது தொட சொல்லும், அதுக்குள்ளே போக சொல்லும். இப்போ தனிமையானவர்களை பாருங்கள், சாத்தான் ஈஸியாக தாக்கி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதுதான் கேட்கணும், ஆண்டவரே நான் தனிமையாக இருக்க வேண்டாம், எங்களோடு இரு ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே, உமது பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் தனிமையாக இருக்க வேண்டாம், தேவ தூதர்களோடு இருக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். அன்றைக்கு ஏவாள் தன் கணவனாகிய ஆதாமை விட்டுவிட்டு தனியாய் புறப்பட்டு போனான். தனியாய் புறப்பட்டு போனது நிமித்தம் என்ன வந்தது? சாத்தான் சோதித்தான். சரி, சாத்தான் சோதிக்கிறான். இவன் என்ன நினைக்கணும்? ஆண்டவருடைய பிரச்சனத்தை எதிர்பார்க்க வேண்டும், இல்லை ஆண்டவருடைய ஒத்தாசையான எதிர்பார்க்க வேண்டும். அவள் எதுவுமே எதிர்பார்க்கல, எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் என்கின்ற தீர்மானம் எடுத்தபடினாலே சாத்தான் தந்திரமாய்
அவளை சோதித்தான், கீழே விழ வைத்தான், பாவத்திலே தள்ளினான். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை ஏவாள்கள் பாருங்க, கணவன் லீவில் இருப்பான் வேலை விட்டு. நம்ம ஏவாள்கள்லாம் பார்த்தா கணவனை வீட்டில் தனியாக விட்டுட்டு இது தனியாக ஊர் சுற்ற போவோம், வீடு வீடாக போவோம், ஊர் கதையெல்லாம் பேசும், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பேசும். எப்படி ஏவாள் பிரச்சனை பாவத்தோடு வந்தாலோ இந்த ஏவாளெல்லாம் பிரச்சனையோடு வந்து கணவனையும் பிரச்சனை உருவாக்கும். ஒரு அல்லேலூயா. தனிமை என்ன நிலையிலே நம்மளை தள்ளுகிறது பாருங்க. லூக்கா எழுதுகிறார், படிக்க வேண்டாம், எல்லாம் சரித்திரங்கள் தான். இதெல்லாம் 10:30 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வழிப்போக்கன் தனிமையாய் வருகிறதை பார்க்கிறோம். கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். அவனை அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், ஆடைகளை உரிந்து கொண்டார்கள், குட்டு உயிராய் விட்டு விட்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. இங்கே திருடர்கள், அது ஒரு காரியம், அது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். தேவன் இருக்கும் இடத்தை விட்டு வரும்பொழுது, தனிமையாக வரும்பொழுது திருடர்கள் நம்மை கொள்ளையிடுவார்கள். திருடர்கள் என்பதும் சாத்தானை தான் குறிக்கிறது. யோவான் தெளிவாக எழுதுகிறார், படிக்க வேண்டாம். 10 அதிகாரம் பார்க்கும்போது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ கோழி குஞ்சுங்கள் கூட பாருங்கள், தனியாய் வந்தால் பறந்து தூக்கி கொண்டு போயிடும். சகோதரியே சகோதரே, எப்போதும் நாமும் தேவனுடைய செட்டைகள் கீழே அடைக்கலமாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் எழுதுறான் 91:1 பார்க்கும்போது, உன்னதங்களின் மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலிலே தங்குவான். அப்போ எப்பொழுதும் நாமும் தேவனுடைய பிள்ளைகளும் தனியாய் வந்தால் திருடன் என்கின்ற சாத்தான் கொள்ளையிடுவான். தனிமையாய் வந்தால் சர்வம் என்கின்ற சாத்தான் பாவத்தில் விழ வைப்பான். தனிமையாய் வந்தால் பறந்து போல சாத்தான் நம்மை தூக்கி கொண்டு போய்விடுவான். ஒரு அல்லேலூயா. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே தனிமை வேண்டாம் ஆண்டவரே. தனிமை உணர்வு வேதனையானது, தனிமை உள்ளத்தை பிழியக்கூடியது. தனிமையானவர்கள் சாத்தான் தாக்கி கொண்டு இருக்கிறான். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தோடு இருக்க வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும், தேவ தூதர்களோடு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் நாம் கேட்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. நீ கேள், அந்த தனிமை நீங்கும். ஏனென்றால் அதே 91 சங்கீதம் 11-12 அதிகாரம் பார்க்கும்பொழுது, படிக்க வேண்டாம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்புகிறாராம். அது மட்டும் இல்லைங்க, 2-12 வசனம், உன் கால் கல்லிலே இடராதபடிக்கு. இது ஆழமான சத்தியம். கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த காலத்தில் வாழ்கிற அவர்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும். காரணம், உன் கால் கல்லிலே இடராதபடிக்கு, அடிப்படாதபடிக்கு. என் சகோதரியே, உனக்கு 400 சுகர் இருக்குது எனக்கு தெரியும். என் மகளே, உனக்கு காலில் அடிப்பட்டுச்சுன்னா அது புண்ணாயிடும், விரலை எடுப்பாங்க, காலை எடுப்பாங்க. அதனால் நான் தேவதூரை உன்னை தூக்கின்னு போகிறதுக்காக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறான். சுகர் பார்த்தீங்க அதிகம் நம்மளுக்கு. இந்த கையிலையும் காலில் மட்டும் அடிப்படக்கூடாது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் போல. உன் கால் கல்லிலே இடராதபடிக்கு. ஒரு அல்லேலூயா. ஆண்டவரே தனிமை வேண்டாம் ஆண்டவரே, உம்மோடு இருக்க வேண்டும், உம் பிரசன்னத்தோடு இருக்க வேண்டும், தேவ தூதர்களோடு இருக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். பயப்படாது. எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்? தனிமையில் பயப்படாது என்று ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார். 2வது சொல்லுகிறார், தோல்விக்கு பயப்படக்கூடாது. வரும் பிஸ்னஸில் தோல்வி வரலாமா? பயம் வேண்டாம். படிப்பில் தோல்வி வருமா? பயப்படாது. வாழ்க்கையில் தோல்வி வருமா? பயப்படாது. தாவீது எழுதுகிறார், எத்தனை பேர் எதிர்த்து வந்தார்கள், தோல்வி கண்டவன் கிடையாது. சங்கீதக்காரன் எழுதுகிறான், தாவீது எழுதுகிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதம் 27:3 அதிகாரத்தை வாசிப்போம். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எதிலே நான் தோற்க மாட்டேன்.
எனக்கு தோல்வி கிடையாது, நான் இதிலே நம்பிக்கை இருப்பேன் என்றால் நான் ஜெயிப்பேன், இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஒரு அல்லேலூயா. அது மட்டுமா? அதே சங்கீதம் எழுதுகிறார், 3:6 எழுதுகிறார், படிக்க வேண்டாம். எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேர்களுக்கு நான் பயப்படேன். 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்பட போவது கிடையாது. ஒரு பாளையம் இறங்கினாலும், பாளையம் என்று சொல்வதற்கு காரணம் இராணுவமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்பட போவது கிடையாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் நான் பயப்பட போவது கிடையாது. இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன், நான் ஜெயிப்பேன், தோல்வி கிடையாது. ஒரு அல்லேலூயா. தோல்வி உணர்வு மட்டும் நம்ம பயமுறுத்தும். இப்போ மாணவ மாணவிகளை பாருங்க, தேர்வுக்காக நன்றாக படித்து ஆயத்தமாக இருப்பார்கள். அந்த பயத்தின் நிமித்தம், விளைவின் நிமித்தம் பாருங்க, அந்த பரீட்சை நேரத்தில் ஜுரம் வந்துடும். சில பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்குவாங்க, விளையாட விட மாட்டாங்க. அந்த சின்ன பிள்ளைகளை கூட பாருங்கள், 3 ஹவர் 4 ஹவர் அம்மா படிக்க வச்சுக்கினே இருக்கும். தூங்க வைக்கிற வரைக்கும் படிக்க வைக்கும். காலையில் எழுந்துக்குவோம், பல்லு தேய்க்கும் போது சொல்லி கொடுத்துங்க இருக்கும், குளிக்கும் போது சொல்லிக் கொடுக்கும், ட்ரெஸ் பண்ணும் போது சொல்லிக் கொடுக்கும், சாப்பாடு ஊட்டும் போது சொல்லிக் கொடுக்கும், போகும்போது சொல்லிக் கொடுக்கும், அந்த ஸ்கூல் கேட்டு திறந்து விடுகிற வரைக்கும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும். இது அனுப்பிச்சிட்டு வீட்டில் வந்து காலை வைக்கும், நன்றாக தான் படிச்சிருக்கும். அந்த பயத்தின் விளைவாக பாருங்கள், ஜுரம் வந்துட்டு இருக்கும், சிஸ்டர் பெடுதார்னு ஃபோன் வரும். இது சந்தோஷமாக வீட்டில் காலை வைக்கும். பிள்ளைய அழைத்து கொண்டு போங்க, உடம்பு கொதிக்கிறது, அதிகம் ஜுரம் அடைக்கிறது என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சிலர், இன்னும் சிலர் பாருங்க, பரீட்சை நன்றாக எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு போகும்பொழுது நம்ம தோற்றுடுவோமா, நம்ம நன்றாக எழுதியிருப்போமா என்று இவர்கள் பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலரை பார்க்கும் பொழுது தேர்வு வருவதற்கு முன்பாகவே சோர்ந்து போய்விடுவார்கள். ஒரு அல்லேலூயா. அன்றைக்கு எலிசாக்கு விரோதமாய் சீரிய ராஜா படையோடு அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொண்டான். எலிசா பயப்படவில்லை. எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி பயந்து போனான். ஆனாலும் எலிசா வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், பயப்படாத, படிக்க வேண்டாம். அதில் எழுதப்பட்டிருக்குது 2 ராஜாக்கள் 6:16 பார்க்கும்போது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். இதை சொல்லும் பொழுது கூட பயப்படுறான் எலிசா. கேயாசி பயப்படுறான். காரணம் என்னன்னு பார்த்தா, அதுக்கு முன் அதிகாரம் பார்க்கும்போது அவன் அதிகாலையிலே எழுந்தான், வெளியிலே புறப்பட்டான் என்று போட்டு இருக்குது. அப்போது எலிசாக்கு முன்பு அது வேலைக்காரன் தான் எழுந்து இருக்கிறான். எழுந்து கண்ணு கசிக்குன்னு அந்த மலையிலேருந்து அப்படி வெளியே போகிறதுக்கு எட்டி பார்த்துருப்பான். இப்போ சீரியா தேசத்தின் இராணுவங்களும் ரதங்களும் குதிரைகளையும் பார்த்து அவன் பயந்து போய், ஐயோ எஜமானே, அவனை எழுப்புறான் எலிசாவை. நாம் என்ன செய்வோம் என்று சொல்லும்போது தான் எலிசா இந்த வார்த்தையை சொல்கிறார், அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்லும்போது கூட மீண்டும் போய் பார்த்துருப்பான், எங்கடா நம்ம அதிகமாக இருக்கிறாங்களே என்று போய் பார்த்தா சீரிய இராணுவத்தை தான் பார்த்துருப்பான். இன்னும் அவன் முகத்தில் பயம் இருப்பதை எலிசா அறிந்து கொண்டு தான் சொன்னான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறவும் என்று கேட்டான். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு ரொம்ப பேர் பயந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி தான் நமக்கு விரோதமாக வரும்போதெல்லாம் பயப்படுறோம். ஏனென்றால் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படவில்லை. அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர் நம்ம அறிந்து கொள்ளவில்லை. ஒரு அல்லேலூயா. அப்போ பார்த்தது தான் அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளும் இருப்பதை கண்டான். ஒரு அல்லேலூயா. இப்போது உணர்கிறான். எப்படி உணர்கிறான்? யோவான் எழுதுவது 1:4 அதிகாரம் பார்க்கும்போது, 1 யோவான் 4 அதிகாரம் பார்க்கும்போது, உங்களில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிந்தான். யார் யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீர்களோ இந்த தோல்வி மனப்பான்புக்கு பயப்பட மாட்டோம். ஒரு அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசரியா ராஜா படையோடு வந்தான். 2 நாளாகமும் 32:7 அதிகாரம் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களை பார்த்து எசேக்கியா ராஜா சொல்கிறான், நீங்கள் திறன் கொண்டு தைரியமாக இருங்கள், அசரியா ராஜாவுக்கும்
அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று அவர்களை எச்சரிக்கிறார். ஒரு அல்லேலூயா. அதை எடுத்தவர்கள் கடைசி வசனத்தை வாசிப்போம். இதே தான் எலிசா சொன்ன வார்த்தையே எசேக்கியா சொல்கிறார். ஒரு அல்லேலூயா. எலிசா வேலைக்காரனை பார்த்து சொன்னான், அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்னார். இங்கே எசேக்கியா ராஜா சொல்கிறான், அசீரியா ராஜா விரோதமாக வந்த ஜனங்களை பார்த்து நம் ஜனங்களுக்கு சொல்கிறான், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அதே என்னாகமும் 14:9 பார்க்கும்போது, ஆசாவுக்கு ராஜாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியனாகிய சேராய் 10 லட்சம் பேர்களோடும் ரதங்களோடும் அவன் வந்தான். ஒரு அல்லேலூயா. விரோதமாய் வந்தான். இங்கே ஆசா என்ன சொல்லுகிறான் என்றால் 16 அதிகாரத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 14, 11, 14. பெலன் உள்ளவனாகிலும் 14, 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே கர்த்தாவே பலமுள்ளவனுக்கு பெலன் உள்ளவனாகிலும் பெலனற்றவனாகிலும் உதவி செய்வது லேசான காரியம். படிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உன் நாமத்தினால் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். ஓகே, போதுங்க. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே என்றார். அல்லேலூயா. இங்கே அருமையா சொல்கிறார். ஒரே ஒரு ஜெபம் செய்தார். உம்மை சார்ந்து இருக்கிற ஆண்டவரே, உன் நாமத்தினாலே ஏராளமான வருகிற இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்துட்டோம். நீர் எங்கள் தேவன் அல்லவா, மனுஷன் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு செய்யும் என்று அவன் வேண்டினான். ஒரு அல்லேலூயா. எலிசாவுக்கு விரோதமாய் சீரியா தேசத்து ராஜாக்கள் வந்தார்கள், முடிந்து போனார்கள். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அசீரியா ராஜாக்கள் விரோதமாய் வந்தார்கள், முறிந்து போனார்கள். ஆசாவுக்கு விரோதமாய் சேராய் 10 லட்சம் பேர்களோடு வந்தால் முறிந்து போனார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார்கள். அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்தார்கள். ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாலும் பயப்படக்கூடாது. ஒரு அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். அவர் ஜெயக்கிறிஸ்து, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன், இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர். அவர் தோற்றதாய் வரலாறு கிடையாது, தோற்று போனவரும் கிடையாது, தோல்விக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவரும் கிடையாது. ஒரு அல்லேலூயா. 1967 ஆண்டில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்தது. அந்த இஸ்ரவேலை சுற்றிலும் 14 அரேபிய தேசங்கள் யுத்தம் செய்தார்கள். அந்த ஜனங்களுக்கு தொகையை பார்க்கும்போது அந்த அரேபியா தேச 100 பேருக்கு ஒருவன் தான், இஸ்ரவேல் ஜனத்தில் ஒருவன் தான் யுத்தத்திலே நின்றான். ஒரு அல்லேலூயா. அப்போ 100 பேருக்கு ஒருவனாய் 100 பேருக்கு ஒருவனாய் நின்றார்கள். அப்போ பாருங்கள், அந்த இஸ்லாமியும் அரேபிய மக்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தொகை கம்மியாக இருப்பதனால இவர்களை நாங்கள் மூட்டு பூச்சை நசுக்குவதை போல் நசுக்குவோம் என்று சொல்லி ஒரு சபதம் எடுத்தார்கள். அந்த இஸ்ரவேல் தேசத்தையும் இந்த உலக வரைபடத்திலே அழித்து விடுவோம் என்று சபதம் விட்டார்கள். ஒரு அல்லேலூயா. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்த்து தைரியமாக நின்றார்கள். அப்போது அவர்களுக்கு பாருங்க, பணம் பலம் கிடையாது, ஆள் பலம் கிடையாது, நவீனமான ஆயுதங்கள் கிடையாது. ஆனாலும் தாவீதினுடைய கொடியை பறக்க விட்டு யுத்த வீரர்களாய் அவர்களை மேற்கொண்டு ஜெயித்தார்கள். அந்த தேசத்தின் பாருங்க பல பகுதிகளை, எதிரிகளுடைய பல பகுதிகளை கைப்பற்றினார்கள். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் பல சத்துருக்கள் வருவார்கள். பல சாத்தான்கள் நம் எதிர்த்து நிற்கக்கூடாதபடிக்கு நம் துவண்டு போய் இருக்கலாம். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குகளை கொடுக்கிறார். ஏசாயா 54:17 பார்க்கும் பொழுது, உனக்கு விரோதமாய்
எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவோம். ஒரு அல்லேலூயா. எப்போதும் நம் வெற்றியை ஜெயிக்கிறவர்களாய் நம்மை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார். தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம். 2 காரியங்களை சொல்றார். முதலாவது, தனிமையானவர்களுக்கு பயப்படாதே என்று சொல்கிறார். தோல்விக்கு பயப்படக்கூடாது. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் பயந்தாங்க நம்ம எப்பொழுதும் வாழ வைக்காமல் பயமுறுத்தி கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா. 3வது பார்க்கும்போது, வறுமையை கண்டு பயப்பட வேண்டாம். வறுமை வறுமை என்று நம்ம பயப்பட தான் வீட்டில் போய் டப்பா திறந்தால் அரிசி இருக்காது, டப்பா திறந்தால் எண்ணெய் இருக்காது, பருப்பு இருக்காது. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் வறுமையை மாற்றி உன் வாழ்க்கையை செழுமையாய் மாற்றுவார் என்கின்ற எண்ணம் உனக்குள்ளே உதிக்க வேண்டும். கொடுத்தாலும் அவரை மறந்துடுறோம், இல்லை என்றாலும் அவரை திட்டுறோம். ஒரு அல்லேலூயா. அதுதான் சாலமன் ரொம்ப அழகாக எழுதுகிறார். நீதிமொழிகள் 30:9 பார்க்கும்போது, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே மறுதளித்து கர்த்தர் யார் என்று நான் சொல்லாத படிக்கும், தரித்திரம் அடைகிறதுனாலே திருடி அவருடைய நாமத்தை நான் வீணிலை வழங்காத படிக்கும், என் படி எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும். ஒரு அல்லேலூயா. அப்போ இருந்தாலும் அவளை மறக்கிறோம், இல்லை என்றாலும் வேறு வழிகளை கையாளுகிறோம். நமக்கு ஐஸ்வர்யம், பணம், பொருள் எல்லாம் வேண்டும் என்றால் அவருடைய கிருபை அவசியமாக இருக்கிறது, அவருடைய தயவு அவசியமாக இருக்கிறது, அவருடைய காருண்யம் அவசியமாக இருக்கிறது. அதே சாலமோன் தான் எழுதுகிறார். பிரசங்கி 5:19 சத்தமாக சீக்கிரம் வாசிப்போம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரியாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகங்க. ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு வறுமையினாலே அநேக கிறிஸ்துவ குடும்பங்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அந்த வறுமையோடு பாருங்க, கடன் பிரச்சனைகளும் சேர்ந்து கொள்கிறது. அந்த கடன் பிரச்சனையோடு பாருங்க, தகப்பனுக்கு வேலை இருக்காது, மகனுக்கு வேலை இருக்காது, வேலை இல்லை, திண்டாட்டங்கரை நுழைந்து கொள்கிறது. இவைகளெல்லாம் மறக்கத்தான், இந்த வறுமையை மறக்கத்தான் சிலர் பாருங்க மதுபானத்தை நாடி தேடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா. யாரை தேடுகிறாய்? நீ முதலாவது கர்த்தரை தேடு, அப்போதான் நீ பிழைப்பாய். நீ கர்த்தரை நோக்கி பார், நீ வாடி போன உன் முகம் பிரகாசமாக இருக்கும். நீ கர்த்தரை பக்கத்தில் வைத்துக்கொள், அவரால் தான் உன் நாட்களே பெருகும். ஒரு அல்லேலூயா. அப்போ அந்த வறுமை மாற வேண்டும் என்றால் நீ கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தர் எப்பொழுதும் பாருங்க ஆசீர்வதிப்பது தான் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கொடுக்கிறவர், உலகம் பிரகார ஆசீர்வாதங்களும் கொடுக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர். எத்தனை காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது கூட எழுதுகிறான், 29:11 சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை கொடுக்கிறார், உலகம் பிரகாரமும் கொடுக்கிறார், ஆவி பிரகாரம் கொடுக்கிறார், மாம்ச பிரகாரம் பலத்தையும் கொடுக்கிறார். சமாதானத்தை அருளி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. எபேசியர் 1:3 பார்க்கும்போது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் பாருங்க 3 யோவான் 1:2 பார்க்கும், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வதைப் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி அவர் வேண்டுதல் செய்கிறார். நம் வறுமையை அவர் நேசிப்பவர் கிடையாது. நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பது தேவன் நம்மேல் அனுகிரகம் வைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. வறுமை என்பது பாருங்க ஒரு சாபம். அதை நாம் உணர்ந்து அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த சாபத்துக்கு, அந்த வறுமைக்கு முதலாவது நாம் பயப்படக்கூடாது, நடுங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அதற்கு நாம் எதிர்த்து தளர்ந்து போகாதபடிக்கு வாழ்கிறவன் தாங்க கிறிஸ்தவன். ஒரு அல்லேலூயா. இந்த வறுமையெல்லாம் மாற வேண்டும் என்றால் உபவாசிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும்,
கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஆண்டவரே உனக்கு நான் தாராளமாய் கொடுக்கிறேன் என்கின்ற ஒரு பொருத்தனைகளை செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா. சில பேர் பொருத்தனை பண்ணுறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருத்தனை. ஊழியக்காரரே பொருத்தனை பண்ணால் விசுவாசிகளும் அப்படி தான் அவருடைய அடிசூழலில் தான் நடப்பார்கள். ஒரு ஆலயத்தில் போன ஒரு மாஸ்டர் பொருத்தனை பண்ணுறார், நாளையிலேருந்து நான் கலர் பேண்ட்டே போட மாட்டேன்னு என்று பொருத்தனை பண்ணினார். பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வந்து தான் அவர் அதே கலர் பேண்ட்டில் தான் வராரு. வந்து தான் அவங்க ஜனங்கள்லாம் பார்க்கத்தே அவருக்கு தெரியுது. அவர் சொல்கிறாரு, நான் நேற்று ஒயிட் பேண்ட்டு போட்டேன், கொஞ்ச நேரத்தில் கரையாயிடுச்சு. மறுபடியும் இன்னொரு பேண்ட்டு போட்டேன், கொஞ்ச நேரத்தில் கரையாயிடுச்சு. அதனால நான் கலர் பேண்ட்டே போட்டேனாரு. யார் கேட்டது? இதை பார்த்துட்டு அடுத்த வாரம் ஒரு சகோதரி எழுந்தது, நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன்னு சொன்னது. எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தோம். அது சொல்லுது, நாளிலேருந்து நான் பவுட்ரு போட மாட்டேன், பேரன் லவ்லி போட மாட்டேன்னு பொருத்தனை பண்ணுது. ஒரு அல்லேலூயா. இன்னொரு சகோதரி எழுந்தது, அதுக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் செய்தார்கள். அது ஒரு மாதமாக மூடலை, அந்த தையல் மூடலை. அதுக்கு பயம் வந்துட்டு இது ஒன்று ஏந்து சொல்லுது, நாளிலேருந்து நான் மீனை சாப்பிட மாட்டேன், கறியை சாப்பிட மாட்டேன்னு பொருத்தனை பண்ணுது. அது யாரில்லை, என் மனைவி தான். ஒரு அல்லேலூயா. பொருத்தனை என்பது தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். உனக்கு பிரியம் பொருத்தனை கிடையாது. எப்தா கூட பொருத்தனை பண்ணினான். நியாயாதிபதிகள் 11, 30, 31 வசனம்லாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே அம்மன் புத்திரரை நான் ஜெயிக்க அது படிங்க, அது நல்லா. நியாயாதிபதிகள் 11, 30, 11 படிங்க. 11, 30. அப்பொழுது எப்தா அம்மன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அவர்களை ஜெயித்து சமாதானத்தோடு திரும்பும் பொழுது என் வீட்டு வாசற்படியில் இருந்து அவன் பொருத்தனை பாருங்க, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருத்தனையாக தான் இருந்திருக்கும். என் வாசற்படியிலிருந்து எனக்கு எது எதிர்கொண்டு வருகிறதோ, வாசல்லேருந்து என்னங்க வரங்க, அவன் வீட்டு வாசல்லேருந்து அவன் நினச்சிருப்பான், மாடு வரோம் ஆடு வரோன்னு நினச்சிருப்பான். ஆனால் பாருங்கள், அவன் ஜெயித்து வரும்போது ஒரே ஒரு மகள் நடனத்தோடு வருகிறாள். ஒரு அல்லேலூயா. அது கொடுமையான காரியம் பொருத்தனை. அவன் பொருத்தனை செய்தது போல என்ன அது லாஸ்ட்டில் அறிவிக்கிறான்னா, தகன பலியாய் உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னான். அந்த ஒரே மகனை பலி கொடுத்தான். அது படிக்கும் பொழுது அது பொருத்தனை, அது வேதனையானதாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. சில ஊழியக்காரர்கள் பேசுவார்கள், அவன் பொருத்தனை பண்ணது ஒரு காரியம் இருந்திருக்கும், மனைவி எப்போ பார்த்தாலும் நம்மளை நெச்சரிக்கிறாளே, இவளை எப்படி போட்டு தள்ளுத்து, நம்ம ஒரு பொருத்தனை பண்ணோன்னா மனைவி தான் வாசலில் உள்ளேருந்து வாசலில் வெளியில் வருவா, இன்னும் பொருத்தனை பண்ணியிருப்பாருங்க என்று காமெடியாக பேசுவார்கள். ஒரு அல்லேலூயா. ஆனால் அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணினால் 1 சாமுவேல் 1:11 எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உமக்கே ஒப்பு கொடுப்பேன். இதுதாங்க பொருத்தனை. ஒரு அல்லேலூயா. மீன் சாப்பிட மாட்டேன், இறா சாப்பிட மாட்டேன், சுறா சாப்பிட மாட்டேன். அவருக்கு என்னங்க, நீ பவுட்ரு போட்டானா, நீ பேரளவலி போட்டானா, நீ கலர் பேண்ட்டு போட்டானா? ஒரு அல்லேலூயா. நீ பொருத்தனை செய்ய, ஆண்டவருக்காக ஊழியத்துக்காய் நான் தாராளமாய் மனப்பூர்வமாய் கொடுப்பேன் என்பதை பொருத்தனை பண்ணிப்பார். ஆண்டவர் சவால் கொடுக்கிறார். மல்லிகை 3:10 வாசிப்போம். வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனா, என்னை சோதித்து பார் என்றார் ஆண்டவர். நீ ஊழியத்துக்காக கொடுக்கிறவர்களாய் பொருத்தனை செய்ய வேண்டாங்க. ஒரு அல்லேலூயா. கொரியா தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. கொரியா தேசம் 1948 சுதந்திரம் பெற்றார்கள். அந்த ஜனங்கள் அந்த பஞ்சத்தின் நிமித்தம் வறுமை வந்தது.
ஒரு நாள் ஆகாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் அந்த ஜனங்கள். ஆரம்பத்திலே அவர்கள் அந்த மரத்தின் பட்டைகளும் இலைகளும் சமைத்து சாப்பிட்டதாய் சரித்திரம் சொல்லுகிறது. இவர்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஜனமெல்லாம் கூடி உபவாசித்து ஜெபம் செய்தார்கள். ஆண்டவரே, அந்த தேசம் முழுவதும் ஜெபம் செய்தார்கள். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும் என்று அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு ஜெபித்தார்கள். இன்றைக்கு அந்த கொரிய தேசம் செழிப்பாக இருப்பதற்கு காரணமே அதுதாங்க. ஒரு அல்லேலூயா. நாமும் உபவாசிப்போம், ஜெபிப்போம், அவரோடு மன்றாடுவோம், வறுமைகளை ஒழிப்போம். ஒரு அல்லேலூயா. எத்தனை காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம், நேரம் கிடையாது. லூக்கா 12, 23, 24, 25 வசனம்லாம் பார்க்கும்போது எண்ணத்தை உண்போம். படிப்போமா? எண்ணத்தை உண்போம் என்று தன்னுடைய ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று நம்முடைய சரீரத்துக்காகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். ஆகாரத்தை காட்டிலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷவர்களாக இருக்கிறபடினாலே காகங்களை கவனித்து பாருங்கள். அது அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளுக்கே அவர் பிழைப்பு ஊட்டும்போது பறவைகளை பார்க்கலாம் நாம் விசைத்தவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். உன் வறுமையெல்லாம் நிச்சயமாய் நீக்குவார். வறுமை என்று பயந்து விடாதே, அவரை மறுதளிக்காதே, அவரை சபிக்காதே, அவரை சார்ந்து கொள். உபவாசத்தோடு ஜெபத்தோடு அவர் பாதத்தை பிடித்து கொண்டு நீ கெஞ்சி, உன் வறுமை நீக்கப்படும். உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். ஒரே ஒரு பாடலை பாடி மத்தேயு 6:34 வாசிப்போம். நாளைக்காக கவலைப்பட வேண்டாங்க. எல்லாம் கைகளை தட்டி சந்தோஷமாக பாடலாம். நாளைக்காக கவலைப்படாமல் இருங்க, நாளைக்காக கவலைப்படாமல் இருங்க. நாயகனே இருக்கின்றாரே பாருங்க. அதனது நாளுக்கு அதனது பாடுகள் போதுங்க. நாளைக்காக கவலைப்படாமல் இருங்க. பறவைகளை கொஞ்சம் பாருங்க, அதன் பசியை தீர்த்தது யாருங்க. பறவைகளை கொஞ்சம் பாருங்க, அதன் பசியை தீர்த்தது யாருங்க. சுத்தி சுத்தி பறக்குதுங்க, அவை சுதந்திரமாக வாழுதுங்க. சுத்தி சுத்தி பறக்குதுங்க, அவை சுதந்திரமாக வாழுதுங்க. அழிந்திட பறவைக்கு அப்படி என்ன அழியாது நமக்கு எப்படி செய்வார். நாளைக்காக சகோதரி, நாளைக்காக சகோதரர், நாளைக்காக கவலைப்படாமல் இருங்க. காட்டு புஷ்பத்தை பாருங்க, அது மகிமை கொடுத்தது யாருங்க. காட்டு புஷ்பத்தை பாருங்க, அது மகிமை கொடுத்தது யாருங்க. எத்தனை அழகா இருக்குதுங்க, அது எப்படி மனமோ வீசுதுங்க. எத்தனை அழகா இருக்குதுங்க, அது எப்படி மனமோ வீசுதுங்க. அழிந்திட மலருக்கு அப்படி என்றால் அழியாத நமக்கு எப்படி செய்வார். நாளைக்காக நாளைக்காக கவலைப்படாமல் இருங்க. எலியாவை கொஞ்சம் பாருங்க, அங்க ஆகாரம் கொடுத்தது யாருங்க. எலியாவை கொஞ்சம் பாருங்க, அங்க ஆகாரம் கொடுத்தது யாருங்க. 2 வேளையும் காகமுங்க, இறைச்சி அப்பம் கொடுத்ததுங்க. 2 வேளையும் காகமுங்க, இறைச்சி அப்பம் கொடுத்ததுங்க. மனிதருக்கு அப்படி என்றால் அது நமக்கு எப்படி தேவா. நாளைக்காக சகோதரிய, நாளைக்காக சகோதரிய, நாளைக்காக கவலைப்படாமல் இருங்க. நாயகனே இருக்கின்றார் பாருங்க. அதனது பாடு போதுங்க. நாளைக்காக கவலைப்படாமல் இருங்க. எதை குறித்து பயந்து வந்தாயோ கர்த்தர் அறிவாய்.
உன் தனிமையை குறித்து கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார், பயப்படாதே. நீ எது தோல்வி வருமோ என்று பயந்து கொண்டு நடக்கி கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. நீ வறுமை நிமித்தம் இருக்கலாம், பயப்படாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கலங்காதே. நான் உன் தேவன் அல்லவா, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அருமையான செய்தி கேட்டோம். ஆமென். நாம் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பயப்படாது. ஆமென். எதை பார்த்து பயப்படாது? அல்லேலூயா. எதுக்காக பயப்படாது? நீங்கள் என்ன செய்தி கேட்டீங்க? ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? ஆமென். தேவைக்காக பயப்படாதீங்க, வறுமைக்காக பயப்படாதீங்க, சத்துருக்கள் வரும்போது பயப்படாதீங்க, ஏராளமான கூட்டம் வந்தாலும் பயப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அதில் கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு அதிகம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அதனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற கூட்டம் அதிகம். ஆமென். தேவ சேனைகள்லாம் நம்ம பக்கம் நிற்குது. ஆமென். சாதாரண மனுஷன் அவங்க கிட்ட இருக்கலாம், நம்மக்கிட்ட தேவ சேனை இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இப்போது காணிக்கை பாடல பாஸ்டர் ஐயா வாங்க, ஒரு பாடு பாடுவார். நாம் கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம். வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து உயரட்டுமே, நமது மறையட்டுமே. ஓவியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். சேர்த்து வைக்காதே, இருடன் பறித்துக் கொள்வான். சேர்த்து வைக்காதே, இருடன் பறித்துக் கொள்வான். கொடுத்திடு கர்த்தருக்கு, உன்னை காத்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கு, உன்னை காத்திடுவான். ஊழியம் செய்திடலாம், காணிக்கைக்காக ஏழுமலையா ஜெபம் பண்ணுங்க. நம்ம டீச்சர் ஏழுமலையா வந்து காணிக்கைக்காக ஜெபிப்பார். அன்பின் பரிசுத்த தெய்வமே, இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையில் உம்முடைய
பிள்ளைகள் கொடுத்து காணிக்கை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறமாய் ஜெபிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வசத்தின் பிரகாரமாக ராஜா ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிக்கிறோமா ஜெபிக்கிறோமப்பா. சோதரம் சுவாமி நிறைய பாதுகாத்துகளும் ஆஸ்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை உள்ளமே பசுநாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியும் அன்னைக்கும் சமாதானமும் இன்றும் இன்று சதாகாலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.